இந்த சாப்டர் ஸ்டார்ட்டிங்கில நம்ம ஹீரோ வந்து யாருன்ட்டு போய் பார்க்குறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்காங்க. இதுக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. பப்பி நீ நல்ல வேலை தான் செஞ்சுருக்கிற. இங்கே கூப்பிட்டு வந்து அவங்கள காப்பாற்றிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பப்பி ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்குதுங்க. அப்புறம் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதே, யாருக்கோ புகையிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்குதுங்க. அட முட்டாள் நாய், அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இங்கே யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு. பார்த்தீங்கன்னா திரும்ப கூட்டிகிட்டு வந்துக்கிற இருவும் வாழை நறுக்கி விட்ற அப்படின்ட்டு குயின் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஆல்ஃபா ஸ்வாடு தாங்க காட்டுறாங்க. நல்ல வேளை நான் 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன்டா சாமி, அந்த வீட்டில் மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்ட்டு சொல்லுதுங்க. அவன் ஹீரோ என்னன்னா, அவன் எதுக்காக வந்தேங்கிறதே மறந்துட்டு அந்த டீமன் குயினோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். அப்புறம் நான் வந்து வெப்பன்ஸ்க்குலாம் கிங்கு. ஆனால் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்னோட பவர்ஃபுல்லாக இருக்குது. என்னடா கடவுளே! நீங்கள் என்ன கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த லீப்பிங் கிரியேட் பண்ணியிருந்தா கூட பவர்ஃபுல்லாக இருந்திருப்பேனே அப்படின்ட்டு அது கதறிட்டு இருக்குதுங்க. எதுவாக இருந்தால் என்ன, நான் வந்து ஹோலி ஸ்வாட் ஆல்ஃபா, நான் வந்து எப்படின்னாலும் ஹீரோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் வந்து திரும்பி போகலாம் நினைக்கும்போது ஹெல்ப் மீன்னு யாரோ கேட்குறாங்க. யாரோ அதுன்ட்டு அட்டாக் பொசிஷனில் நிற்கிறாங்க. வெப்பன் ஸ்பிரிட்டா அப்படின்ட்டு பார்க்குதுங்க. ஐயோ மிஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களோட வெப்பன் எங்கே போச்சு? நீங்கள் அது இல்லைன்னா சீக்கிரம் வேனிஷ் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு ஆல்ஃபா கேட்குதுங்க. அப்புறம் அந்த கோடலி தாங்க சொல்லுது, என்னை வந்து ஒரு பேட் காய் வந்து என்னோடய வெப்பனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டான், அதனால வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குதுங்க. நம்ம இது ஆல்ஃபா வந்து காதல் வலையில் விழுந்துருச்சுங்க. எனக்கு ஒரு க்ரஷ்ஷு கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் தாங்க மாட்டேன் போல், நீங்கள் பார்க்குற ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ட்டு அது சொல்லுதுங்க அந்த கோடாலி. ஆனால் இந்த நேரம் பார்த்து நான் எங்கேன்னு போய் தேடுவேன் உங்களுக்குன்னு ஒரு வெப்பனை அப்படின்னு கேட்குறேங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் உங்களோட வெப்பனில் அலோவ் பண்ணுங்கள், நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த கோடாலி. நம்ம ஆல்ஃபா நினைக்குது, இவங்க எப்படி என்னோட வெப்பனுக்குள்ளே இருப்பாங்க, அது இருக்கிற மானா ஃபோர்ஸே இவங்க தாங்க மாட்டாங்க, அந்த மோனா ஃபோர்ஸ்லேயே இவங்களோட லைஃப் ஸ்பேனே கம்மியாயிரும் அப்படின்ட்டு அவன் நினைக்குதுங்க. நம்ம கோடாலி மாட்டினான்டா மஞ்சள் கலர் தலையை, மொரகா வளச்சிட வேண்டியதா அப்படின்ட்டு நினைக்குதுங்க. நம்ம ஆல்ஃபா சிரிச்சுட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டானா, அந்தளவுக்கு புத்திசாலி மாதிரி தெரியலையே அவன் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நான் உண்மையை சொல்ல போகிறேன், நான் வந்து வெப்பன்ஸ்கெல்லாம் கிங்கான ஹோலி ஸ்வாட் ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு கேளுங்க, அதுவும் நீங்களாக இருக்கிறதால மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பையன் ஏதோ பெருசாக எதிர்பார்க்குறான்ட்டு, ஐயோ லார்ட் ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களோட வெப்பனுக்குள்ளே என்ன அலோவ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுதுங்க கோடாரி. கண்டிப்பாக உங்களை நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பக்கத்தால் வந்தோடனே பிடிச்சி இழுத்துட்டு, என் கண்களையே பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன். கண்ணை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு அவன் எங்கேயோ கீழே போட்டுருக்குறாங்க. என் கண்ணையே பாருங்கன்ட்டு அவங்க வந்து அப்படி மயக்க பார்க்குறாங்க, ஹிப்னடைஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போனோடனே நம்ம ஆல்ஃபாவும் ஹிப்னடைஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த சோலை வந்து அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட்டை வந்து அந்த ஆல்ஃபா ஸ்வாட் கூட வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. நல்ல வேளை இந்த பாடியும் நல்லா தான் இருக்குது. இந்த பாடியை வச்சு நான் வந்து அந்த ஹார்ட்லெஸ் பர்சனை போய் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அந்த எல்டர் வந்து கண்ணு முழிக்கிறாங்க. அப்புறம் நீ ஒரு வழியாக முழிச்சிட்டியான்னு குயின் கேட்குறாங்க. அந்த எல்டர் வந்துட்டு, நான் எங்கே இருக்கேன், ஆமாம் நீங்கள் எல்லாம் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ கேள்வி கேட்குறக்கான நேரம் இல்லை, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு மேட்ரு பேசணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஏறி வர்றாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டை போகுதுங்க. முதல்ல நான் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு குயின் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தன் வருவான், அவன் வந்து உங்ககிட்ட இங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவான், அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணுறன்னா வாங்கி திங்கக்கூடாது, அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருவோம்,
இங்க இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் பெட்டிய கட்டிட்டு கிளம்பிர்ற" அப்படின்னு சொல்றாங்க. "புரிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்குறேன். புரிஞ்சுச்சு" அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ "உங்களுக்காக வந்து நூடுல்ஸ் செஞ்சுக்கிறேன்" அப்படின்ட்டு வர்றாங்க கதவு தொறந்துட்டு. "ஆ இங்கேன்னு ஒரு பெரிய மேட்ரா நடக்குதே" அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்த வழியா திரும்பி கதவ சாத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஹீரோ வந்து கேட்குறாங்க, நீங்க வந்து இன்னும் முழுமையா குணமாகல. கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாங்க. "பரவால்ல ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு" அப்படின்ட்டு அந்த எல்டர் சொல்றாங்க. அப்புறம் என்ன வெளிய இருக்க அந்த மான்ஸ்டர்ஸ் தான் அட்டாக் பண்ணுச்சான் அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. "இல்ல என்ன வந்து டார்க் கில்ட சேர்ந்தவங்க தான் அட்டாக் பண்ணாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டார்க் கில்ட சேர்ந்த இன்னொருத்தர் அட்டாக் பண்ணப்பட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ என்ன டார்க் கில்ட்ன்னு சொல்றேன். அது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே சைலண்ட்டா தானே இருக்கு. அது வந்து இருந்த மாரியே தெரியலையே அப்படின்ட்டு குயின் சொல்றாங்க. நீங்க சொல்றது சரிதான். நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுச்சு. எங்களுக்குள்ளேயே ஒருத்தன் டார்க் கில்ட சேர்ந்த ஒரு துரோகி இருக்கான். அவன போய் பிடிக்க போகும்போது தான் அவனால தான் எனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. நாங்களும் அந்த டார்க் கில்டுக்கு எதிரா தான் சண்டை போடலான்ட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஹீரோவும். அப்புறம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். என் பேர் வந்து லீப்பிங்கு. அப்புறம் இவங்க பேர் வந்து எக்ஸியா. இவங்க தான் என்னோட ரூம்மேட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க. ரூம்மேட்டான்னு அவங்க இது பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம குயின் வந்து சொல்றாங்க, "நீ தான் சரியாயிட்டீல, இங்கேருந்து கிளம்பு" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவ கொஞ்சம் அப்படிதான். அவ என்னதான் வெளிய ரூடா நடந்துக்கிட்டாலும் மனசளவுல ரொம்ப நல்லவ. அவ தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணது. அப்புறம் உன்னை ஹீலும் பண்ணது அவ தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அது நினைக்குது, என்னை ஹீல் பண்ணுறக்கு எல்ஃபோட குயின் வந்தா மட்டும் தான் முடியும். ஏன்னா என்னோட பவர் லெவல் அப்படி அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இவளுக்கு எல்ஃபோட காது இருக்கு. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு அவ நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மேஜிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் கத்துக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த எல்டர் வந்து கேட்குறாங்க, "மிஸ்டர் லீ உங்களோட வீடு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாரி மெட்டீரியல்ஸு நான் பார்த்ததே இல்ல எங்கேயும். ஆமா நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நாங்க ஏதோ கொஞ்சம் வருஷமா தான் இங்க இருக்கோம்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க. நீ அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுருக்க" அப்படின்ட்டு குயின் சொல்றாங்க. இங்க 2 பேருமே டிஃப்ரெண்ட் பெர்சன்ஸா இருக்கிறாங்க. லீப்பிங் வந்து வெரி கைண்டா இருக்கா, வந்து ஈவிலா இருக்காங்க அப்படின்ட்டு எல்டர் நினைக்கிறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னே, என்ன பார்க்குற? உனக்கு தான் உடம்பு சரியாயிருச்சுல்ல. நீ இங்கேருந்து கிளம்பு. உன்னால வந்து குப்பை தான் ஆயிட்டுருக்குது என்னோட வீடு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நான் வந்து டெர்ட்டியா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், அவங்களும் டார்க் கில்டுக்கு எதிரா தானே போராடுறாங்க. நம்மள மாரி தானே அவங்களும். அதனால எத குப்பையானாலும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ கம்முனு இரு அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம குயினும் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க என்னமோ பண்ணிக்கோன்ட்டு. அப்புறம் அ ரொம்ப நன்றி. நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு. இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த கோடாலிய வந்து நான் எப்படியாவது முடிச்சு கட்டணும். அது என்னால மட்டும் தான் முடியும். நான் எப்படியோ சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு அவங்க ஸ்வாட் எமோஜிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல. என்ன வித்தியாசமா என்னமோ சொல்றாருன்னு நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. ஸ்வாட் எமோஜின்ட்டு அப்படியே லைட்டா ஒரு ஸ்பார்க் வந்து வெடிச்சிடுதுங்க. என்னோட பவருக்கெல்லாம் என்னாச்சு? ஏன் வரமாட்டேங்குது? அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறம் நம்ம குயின் சொல்றாங்க, உன்னோட பவர் வந்து இம்ப்யூரிட்டியா கூட இருக்கலாம். உன்னை ஹீல் பண்ணும்போது அந்த இம்ப்யூரிட்டிஸும் விலகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஏதோ நீ பவர் ஆகறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட்டா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இம்ப்யூரிட்டிஸா நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க. ஆமா நீங்க சொல்றது சரிதான். நான் வந்து டார்க் கில்டுக்கு எதிரா வந்து போராடுறதுக்காக நான் வந்து சீ ஆஃப் டார்க்னஸ்ங்கிற ஒருத்தங்கிட்ட வந்து பவரை வாங்கினேன். ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ டார்க்னஸ் காடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நம்ம குயின் வந்து
ஒரு புழு வந்து பட்டாம்பூச்சியா மாறுறது, புழுவா மாறுறது அதோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது சரிதான். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கோன்னு, அந்த பவர்ஸ் என்னோடதா இருந்திருக்கும். நான் வந்து சீட் பண்ணிட்டு வந்தனால தான் இந்த மாரி என்னோட பவர்ஸ் எல்லாம் விட்டு போயிருச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. மிஸ் நீங்க ஒண்ணும் எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து இப்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால என் கூடயே பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்காக ஸ்வாட் மேன்ஷிப் வந்து சொல்லி தரா. அதனால நீங்க வந்து கத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாங்க. அப்புறம் நான் எப்ப கத்துக் குடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு குயின் வந்து சொல்றாங்க. சரிம்மா, சரிம்மா அதுக்கு ஏம்மா கோவப்படுற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்ல. இதுக்கு மேல எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம். நான் என்ன பார்த்துக்க தெரியும். ரொம்ப நன்றி நீங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த நூடுல்ஸாவது சாப்பிட்டுப்பாங்க உங்களுக்காக செஞ்சிருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. இல்ல எனக்கு வேண்டாம். இதுவரைக்கும் செஞ்ச உதவிக்கு நன்றி அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்புறம் ஹீரோ வெளிய போய் சர்வே பண்றது கஷ்டம்தான். அந்த மான்ஸ்டர்ஸ்னால ஏதோ பிரச்சனை வந்துரும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. நம்ம குயின் எடுத்து சாப்பிட்டு அவ கொஞ்சம் புத்திசாலி தான். சொன்னத கப்புன்னு புடிச்சுக்கிட்டாளே எல்லாமே எனக்கு தான்னு வச்சுட்டு போயிட்டா அப்படின்ட்டு நம்ம குயின் வந்து சாப்பிட்டுருக்குறாங்க. ஏய் எலிசபெத் ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அவளும் டார்க் கில்டுக்கு எதிரா தானே போராடுறா. நம்ம தான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. நீ வேணும்னா ஹெல்ப் பண்ணி என்னையெல்லாம் இழுக்காத அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க குயின். அவ்வளோதாங்க இந்த சாப்டர். அப்புறம் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பை கைஸ்.